தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மண்டல கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரை மண்டலமும் டெல்டா மண்டலமும் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது. சென்னை மண்டலத்தை மூன்றாக பிரித்து இன்றைக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் அமைப்பு தலைவர்கள் நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தினுடைய நோக்கம் உள்ளாட்சி தேர்தலுக்கு இயக்கத்தை பலப்படுத்தி உள்ளாட்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை கொடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் கொடுத்தார்கள். அடுத்த மாதம் நானும் ரெவென்யூ மாவட்ட ரீதியாக எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று ஆக்கப்பூர்வமாக பணிகளை ஊக்குவிக்க இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் அதை பற்றி இல்லை. நான் பத்திரிகை தொலைக்காட்சியில் நான் உண்மையிலே பார்க்கவில்லை. ரெண்டாவது, தமிழகத்தினுடைய புதிய ஆட்சி அவருடைய முதல் பட்ஜெட் பொதுவான பட்ஜெட், 2 விவசாய வேளாண் பட்ஜெட். பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே பொது பட்ஜெட் அமைந்திருக்கிறது. தேவைக்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் நிதி சில அம்சங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற தேவையை அந்தந்த துறையினுடைய சங்கங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறது. அதை அரசு வரும் நாட்களிலே பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். குறிப்பாக வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு பட்ஜெட் அமைந்திருக்கிறது. மேலும் விவசாயிகளுடைய நோக்கம் அவருடைய வங்கி கடன் அடைப்பு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை தமிழக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனை காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, தொகுதி மறுவரைவு. இதில் அரசு கவனம் செலுத்தி படிப்படியாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி பிரச்சனைக்கு மேகதாது கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, தண்ணீர் தேவையை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய உரிமையை கோருவதற்காக தமிழக அரசு தற்போது உச்சநீதிமன்றம் சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. மேலும் தொகுதி மறு அறைவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று, தமிழகத்தினுடைய கிராமம் முதல் நகரம் வரை வளருவதற்கான சூழல் இதில் இருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் உயர்வதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தை அரசு கூட்டியிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக சில கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு செல்லாதது வருத்தம் அளிக்கிறது. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளுடைய கடமை. அதை அவர்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆட்சி நடக்க தொடங்கி 3 மாதம் கூட இன்னும் பூர்த்தியாகவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பாராட்டக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வையும் எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தற்போது தமாகவினுடைய செயல்பாடு உள்ளாட்சி தேர்தலை நோக்கி, உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணி அவசியம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அது தேர்தல் நெருங்கும்போது முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. ஏற்கனவே சட்டமன்றத்திலே ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையிலேயே கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்கு வலு சேர்த்தது. மேலும் முதல்வர் பயணம் கூட திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் மேலாண்மை
ஆணையம் கூறிய பிறகு கூட கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்காதது மிகுந்த வருத்தமான செய்தி. இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழக அரசு தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட நினைக்கிறது. தேவைக்கேற்றவாறு அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு அரசு போடக்கூடிய சூழல் வரும்போது அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கு கூட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தொகுதி மறுவரைக்காக கூட்டிருக்கிறார்கள். அதிலே எதிர்கட்சியும் ஆண்ட கட்சியும் கலந்து கொள்ளவில்லை என்பது வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கிறது. நட்பை பற்றி நான் கூற விரும்பவில்லை, செயலை பற்றி கூறுகிறேன். மக்கள் விரும்பாத செயல். ஒரு தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர், ஏன் அகில இந்திய அளவிலே பிரபலமான தலைவர் திரு வைகோ அவர்கள் தன்னுடைய பாராளுமன்றத்தினுடைய பேச்சுக்களை புத்தகமாக வெளியிடுகிறார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவினுடைய மூத்த தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த தலைவர்களிலே நானும் ஒருவனாக அந்த பத்திரிகையில் இருக்கிறேன். குறிப்பாக அந்த புத்தகத்தை வெளியிடுவது அகில இந்திய அளவிலே முன்னணி தலைவராக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தக விழாவிலே கலந்து கொள்வதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இன்றைக்கு கூட்டணி அரசியலிலே இருப்பதற்கு எங்களுடைய மகிழ்ச்சியைத்தான் தெரிவித்தோம். காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலமாக பெருந்தலைவருக்கு பிறகு வாய்ப்பில்லாத ஒரு சூழலிலே இன்றைக்கு இந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்க முடியும். மேலும் காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்ற இடம் நிச்சயமாக நேர்மையான இடமாக தான் இருக்க முடியும் என்பது எங்களுடைய ஆழமான கருத்து. அரசியல் பண்பாடு, நாகரீகம் இதனை முதன்மையாக வைத்தே அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை முன்னிறுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இல்லை, சட்டசபையினுடைய விவாத நிலைகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு துறை, அதனை சார்ந்த வளர்ச்சி, அதற்குண்டான ஆலோசனைகள், இதை எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் முன்வைக்க வேண்டும். அதற்கு ஆக்கப்பூர்வமான முறையிலே அரசு ஆலோசனைகளை கூறி செயல்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கான நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட காவிரி பிரச்சனைக்காக தமிழக அரசு அதனை சார்ந்த 4 முக்கிய அமைச்சர்கள் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து பேசி இன்றைய நிலை என்ன, அதற்குண்டான என்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற விழாவாரியாக பேசியிருப்பது விவசாய வர்க்கத்தினுடைய எண்ணங்களை அரசு பிரதிபலிக்கிறது என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது.